அட சோம்பேறி ஜூலி, இந்த கேஸ் சிவில் கிடையாது, கோர்ட்டில் போய் பாருனா உனக்கு தான் தானி இருக்குல்ல. ஏன்னா நீ அவ்வளோ பெரிய கேஸை கொண்டு போயிருப்ப, அதனால போலீஸ்காரங்க அவங்களுக்குலாம் வேலை நிறையா இருக்கும். நீ கொண்டு போகிற கேஸ்லாம் கோர்ட்டுக்கு தான் செல்லுபடி ஆகுதுட்டு அவங்க நீ கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க. தானி இருக்கிற நீ என்ன செஞ்சுருக்கணும்? கோர்ட்டில் போய் சந்திச்சிருக்கணும். சரி, ஓகே, சுரைக்காக்கு உப்பு இல்லை, புடலங்களை கூட்டு இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீ வருவ. அந்த மாதிரி கேஸாக தான் நீ கொண்டு போவ. பீச் ரோட்டு ஸ்டேஷன்லேருந்து உனக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னா ஏன் வந்துச்சு? நீ 2 கோடி பிடிச்சிருந்த. 1 கோடி வந்து நம்ம அணிலை எதிர்த்து, அதாவது தற்குறி கூட்டம், டிவிகே கூட்டம், தற்குறி கூட்டம், அணில் கூட்டம்னு சொல்கிறதுக்கு 1 கோடி பிடிச்சிருந்த. இன்னொரு கோடி என்ன பிடிச்சிருந்த? ஓட் ஃபார் டிஎம்கே அப்படின்னு பிடிச்சிருந்த. சரி, ஓகே. போராட்டங்கிறது ஒருத்தங்க பண்ணாலும் சரி, இல்லை 1000 பேர் சேர்ந்து பண்ணாலும் சரி, போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். சப்போஸ் பர்மிஷன் கேட்காம, அனுமதி கேட்காம போராட்டம் பண்ணால் போலீஸ்காரங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். சரியா? ஆனால் நீ சிங்கிளாக 2 கோடி, நீ 2 இதை தூக்கிட்டு போனியே, எதுக்கு போன? உனக்கு தனிப்பட்ட இதுனா நீ தனிப்பட்ட இதாக தான் நீ போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு விஷயத்த இந்த அளவு நானே யோசிக்கும் போது, நல்லா படிச்சிருக்கேன், நர்சிங் முடிச்சிருக்கேன், பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன், நான் அப்படி மயிரப்படுன்னு இப்படி சரிஞ்ச வச்சா வாங்கன்னு சொல்கிறேன்ல, உன்னையால ஏன் யோசிக்க முடியலன்னு நான் கேட்கேன். உன்னைய ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்கன்னா போ, ஏன்னா நீ பெரிய பருப்பு, அங்கே போய் கடை. சரியா? நீ எடுக்கிறதெல்லாம் சப்பையாக எடுத்துட்டு இருக்கிற ஆட்கள் மேலே நீ இது பண்ணாத. இதில் வேறு மீட்டிங் வேறு, பெரிய ப்ரெஷ் மீட்டிங் கொடுத்தாங்களா? ப்ரெஷ் மீட்டிங்கில் என்ன கொடுத்த? மூதேவி, உனக்கு அபார்சம் ஆனதுக்கு காரணம் ஜோசப் விஜய் முதலமைச்சர் அண்ணான்னு தான் சொன்னேன். இதை ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொன்னேன், ஒரு செருப்பை கவ வச்சு ஒரு செருப்பலையே சாத்தும். அதுக்கு இருக்கிற மூளைக்கு, உனக்கு இருக்கிற மூளைக்கு நீ யோசிக்க முடியலை. நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உன் கேஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இப்போ காலையிலேயே நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறிய. அதுவும் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இது. ஆனால் நான் ரீல்ஸில் நீங்கள் பண்ணாதீங்க, தாவிக்க ரீல்ஸ் போடுறாங்க. நீ என்னத்தை பிடுங்குற? நீ அதானே உதவி பண்ணுற. நீ எதுக்கு உட்காந்து நான் இந்த கேஸுக்கு அங்கே போனேன், இந்த கேஸுக்கு இங்கே கொடுத்தா, அங்கே அப்படி கொடுத்தா, எனக்கு நியாயம் கிடைக்கல, மயிர் கிடைக்கல, மயிரை பிடுங்கலன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ காலையில் வாப்பாருன்னு சொல்லு. உன்னை வந்து ஸ்டேஷனில் கூப்பிட்டுருக்காங்க, நல்லபடியாக போய் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன கேள்வி கேட்டாங்க, நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க, என்னென்னலாம் படம் போட்டீங்கிறத வந்து சொல்லு. ஓகேவா?